ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு க்ரீமோ பட்டரோ எதுவுமே தேவையில்லை. அதுக்கு நான் இன்றைக்கி கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இதை கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஓரளவு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தை நம்ம லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால இதில் சேர்க்கக்கூடியதெல்லாம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3 தக்காளியை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவு வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பாதி சைஸ் வெங்காயமும் பாதி கேப்சிகமும் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குடைமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குடைமிளகாயில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்பப்போ உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பன்னீர் சீக்கிரமாகவே வெந்துடும். இது சேர்த்து 2 நிமிஷத்துலேயே பன்னீர் இந்த கிரேவி கொதி வந்துடும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக வேணும்னா பன்னீரை நெய்யில் ஓரளவு வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறது மூலமாக இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஓரளவு புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.